வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் போட்டு ஒரு கூட்டு, அந்த தோல்ல வந்து ஒரு தொகையல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அது ரெண்டுத்தையும் பார்த்துடலாம். அப்புறம் ஒன்னொன்னா என்னென்ன பண்ண போறேங்கிறத பார்த்துருவோம். இதுல வந்து நான் இந்த பக்கம் வந்து பீர்க்கங்காய் வேக வச்சிருக்கேன். பாருங்க. எப்பயும் போல நல்ல ஒரு கரண்டி வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டு ஒரு 3/4 பதம் வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காயும் போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். ஸோ வெந்து ரெடியாக இருக்கு. அதுக்கு வந்து அரைச்சிக்கிறதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தேங்காய், பச்சை மிளகா, சீரகம். பாருங்க, தேங்காய், பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா அடியில் போட்டிருக்கேன். பாருங்க, ஒரு 2 பச்சை மிளகா, சீரகம் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சிருக்கேன். இதை அரைச்சி எடுத்துட்டு வர போகிறோம். அந்த தோல்ல தொகையல் பண்றதுக்கு இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம், இது வந்து கிறிஸ்டலா கொஞ்சம் குட்டி குட்டியா கிடைக்கிறது, அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். எது வேணாலும் போட்டுக்கலாம். இது கூட எப்பயுமே சொல்ற மாதிரி நல்ல ஒரு கைப்பிடி வந்து உளுத்தம்பருப்பு, அதையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து வரமிளகா சேர்க்க போறது இல்லை, நம்ம வந்து பச்சை மிளகா தான் சேர்க்க போறோம். நல்லா உளுத்தம்பருப்பு கலர் மாற வறுத்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலர்ல வறுபட்டிருக்கு. இதை வந்து ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல வந்து காரத்துக்கு பச்சை மிளகா போட போறோம். பச்சை மிளகா வந்து ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து இந்த பீர்க்கங்காய் தோலையும் சேர்த்துருவோம். கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு வந்து புளியும் சேர்த்துடலாம். இப்பவே புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. அதுவும் அப்படியே வதக்கிடலாம் இதோடய சேர்த்து. பீர்க்கங்காய் தோல் வந்து கொஞ்சம் வதங்கிடுது. சும்மா கருவேப்பிலை வந்து ஒரு 2 ஆர்க் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து இஞ்சியும் சேர்த்துருவோம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இஞ்சி வந்து வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஆஃப் பண்ணிடலாம். குட்டி கப்பில் ஒரு கப்பு வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இதெல்லாம் சேர்க்குறோம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த பக்கம் வந்து கூட்டுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சாச்சு. கூட்டில் சேர்த்துடலாம். கூட்டுக்கு இன்னும் உப்பு சேர்க்கலை, அதனால உப்பையும் சேர்த்துருவோம். இப்போவே தேவையான உப்பை இப்போ சேர்த்துடலாம். அரைச்ச விழுதியும் சேர்த்துருவோம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரணும். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுருவோம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து தொகையலுக்கு வந்து ஆறி இருக்கும், நம்ம வந்து அதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை ஒரு ஓட்டிட்டு எடுத்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா வந்து உளுத்தம்பருப்பு வறுத்ததை சேர்த்துக்கலாம். பாருங்க, தேங்காய் அப்புறம் பீர்க்கங்காய் தோல் எல்லாம் வதக்கினதை அரைச்சாச்சு. இப்போ வந்து உளுத்தம்பருப்பும் பெருங்காயமும் வறுத்து வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துலாம். ஒரு ஓட்டி எடுத்துட்டு வந்துடுவோம். தொகையில் ரெடி ஆகிடுது. இது வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நம்ம தொகையிலையும் ரெடி ஆகிடுது, அதை ஓரமாக வச்சுருவோம். இந்த பக்கம் வந்து கூட்டு நல்ல ஒரு கொதி வந்துடுது. தேங்காய் எண்ணெய் மேலாக ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கடாயில் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் காஞ்சிருக்கு. கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் சீரகம், கருவேப்பிலை அப்படியே கூட்டில் சேர்த்துடலாம். மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். நம்மளுடைய பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. இப்போ அடுத்தது இந்த பக்கம் என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சிருக்கோம். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு கறி தான் பண்ண போறோம். தோல் உரிச்சு கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்கையே சேர்த்துருவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். அப்புறம் வந்து கறிப்பொடி சேர்த்துக்கலாம். நம்ம
ஆல்ரெடி கறி பொடியில் பெருங்காயம் போட்டிருப்போம், இருந்தாலும் இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். மேலாக தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு கறி வந்து ரெடி. இப்போ அடுத்தது வந்து நம்ம பானகம் தான் பண்ண போகிறோம். வெள்ளைக்கரசல் இருந்தது, ஸோ அதனால பானகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் வரப்போகிறது வந்து வெய்ய காலம் தான். இப்போ ஆல்ரெடி இப்போவே நல்ல சூடாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு பானகம், அதெல்லாம் குளிர்ச்சி தானே, பானகம் இல்லைன்னா வந்து மோர் இல்லை ஏதாவது வெள்ளரிக்காய், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து டெய்லி வந்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். டெய்லி நம்மளுடைய ரெசிபியில் அது வந்து கண்டிப்பாக இருக்கணும். இப்போ பானகம் வெள்ளம் வந்து கரையை விட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அப்புறம் சுக்கு பொடி கொஞ்சம், ஒரே ஒரு சிட்டிகை வந்து மிளகு பொடி. இது ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். ஒரே ஒரு சிட்டிகை மிளகு பொடி. அப்புறம் லெமன் வந்து ஒரு அரை மூடி லெமன் பொடியிறேன். அவ்வளோதான். ஜஸ்ட் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கூல் பண்ணி குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய பானகம் ரெடி. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால வெய்ய காலத்தில் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 நாளோ 3 நாளோ கண்டிப்பாக வந்து பானகம் வந்து ரெடி பண்ணி குடிங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். மத்தியானத்துக்கு நம்ம வந்து வெந்தயக்கீரை போட்டு சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தொகையல் பண்ணியிருந்தோமா, அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம கூட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ கூட்டும் நல்லாயிருக்கும். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்து வெங்காய தயிர் பச்சடி பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா வெள்ளரிக்காய் இருந்ததுன்னா அது கூட தயிர் பச்சடி பண்ணி தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எதுவுமே தயிர் பச்சடிலாம் வேண்டாம், ஊறுகாய் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லெமன் ஊறுகாயோ இல்லைன்னா வந்து ஆவக்காய் ஊறுகாய் இருக்கும் இல்லையா, ஸோ அது அந்த சப்பாத்தியில் அப்படியே தடவிட்டு நீங்கள் சுருட்டிட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது கூட நம்ம சாப்பிட்லாம். இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவு வந்து ஒரு 3 கரண்டி போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, சீரகப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துப்போம். கொஞ்சம் மஞ்சள் பொடி. அப்புறம் காரத்துக்கு வந்து கொஞ்சம் வரமிளகா பொடி, ஏன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன் நான். ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணது. அப்புறம் தனியா பொடி கொஞ்சம். இது கூடவே வெந்தயக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை, ஸோ அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம். ட்ரை மாவில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, மாவு வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். ஸோ பிசைஞ்சாச்சு. இப்போ இட்டுறலாம், இதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு இட ஆரம்பிச்சு மாவு வந்து உருட்டி வச்சுக்கலாம். நாம இதில் பிசையும் போது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து கரம் மசாலா கூட போட்டு சேர்த்துக்கலாம் நாம. பட் நான் இன்னைக்கு கரம் மசாலா சேர்க்கல, அது ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு சீரக பொடி கொஞ்சம் கூட சேர்த்துருக்கோம், ஸோ அந்த வாசனையோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் மாவெல்லாம் கரெக்டாக உருட்டிண்டாச்சு. இப்போ இட ஆரம்பிச்சிருவோம். கல் நல்லா காஞ்சிருக்கு, போட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தயிர் பச்சடின்னு சொன்னேன். நான் வந்து வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி உப்பெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். சாப்பிட்ற சமயத்தில் வந்து தயிர் மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டா போதும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிடும்.
இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான சமையல் தான். பீர்க்கங்காலே வந்து கூட்டு பண்ணிட்டோம். அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் பீர்க்கங்காய் தோலில் தொகையிலும் பண்ணிட்டோம் நாம. அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வந்து தேங்காய் போட்ட கறிப்பொடி இருந்தால் கறிப்பொடி யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காரப்பொடி, அதாவது வரமிளகா பொடி கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பானகம் நான் சொன்ன மாதிரி வெய்ய காலம் வரதுனால ஒவ்வொரு நாளைக்கு நல்ல குளுமையாக என்னென்ன கிடைக்குதோ நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக ஜூஸாவோ பழமாவோ சாப்பிட முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் சப்பாத்திக்கு வந்து வெந்தயக்கீரை போட்டு ஒரு சப்பாத்தி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தயிர் பச்சடி, இல்லைன்னா வந்து வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியோ, இல்லைன்னா காலையில மிச்சம் இருந்த தொகையிலே இல்லை கூட்டு எது இருந்ததோ அதை நீங்க தொட்டுன்னு கூட சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.